ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்கறதுல கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம கதைக்கு நேராக போகலாம். சரியா? ஏசப்பட்ட ஜெபம் இல்லாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா வேலை கூட ஆண்டவரே, இந்த ஸ்டோரி மூலமாக ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நல்ல காரியங்களை கற்று தருவதற்கு நீர் ஆண்டவரே இந்த நேரத்தை ஏற்படுத்தி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஸ்டோரி மூலமாக பிள்ளைகள் நல் விஷயங்களை கற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழுப்பி பிரகாசிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே, நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு கப்பல் பிரயாணம். கடலில் பெரிய கப்பல் இருந்தது. அந்த கப்பலில் நிறையா பேர் பிரயாணம் செஞ்சாங்க. அதில் ஒரு குட்டி பையனும் அதில் ட்ராவல் பண்ணுறான். அப்போ ரொம்ப ஸ்மூத்தாக அமைதியாக போகுது. எல்லோரும் நல்லா என்டர்டெயின்மெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக கப்பல் போயிட்டே இருக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பயங்கரமாக ஷேக்க ஆரம்பிச்சிச்சு. கப்பல்லாம் பயங்கரமாக ஷேக்க ஆரம்பிச்சிது. பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் வருது. எங்கேருந்து கப்பல் ஓட்டிகிட்ருக்காங்க மாலுமி, அவங்ககிட்டருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, ஒரு புயல் இப்போ நம்மளை நெருங்கி வர்றதுனால தான், அந்த புயல் மாட்டிகிட்டு இருக்கனால தான் அது ஒரு கப்பலில் ஒரு ஒரு பாறையில் மோதிருச்சு. அதனால தான் இந்த ஷேக்கு, எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரவும் எல்லாரோட சந்தோஷமும் போயிடுச்சு. எல்லோரும் பயங்கர ஐயோ என்ன ஆச்சோ என்னவோ தெரிலையே, ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறாங்களே, அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கேன்னு அப்படி பயந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு சிறுவன் என்னமா இருக்கான், அவன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப க்யூட்டாக அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செஞ்சிட்ருக்கான். அவன் எதை பற்றியுமே கவலைப்படல, சந்தோஷமாக அவன் இருக்கான். திரும்பி பார்த்தா திரும்பி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லோரும் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து கப்பல் முழுகி போனாலும் முழுகி போயிடும், நீங்கள் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்குங்க, எச்சரிக்கையாக இருங்க, ஏன்னா தண்ணி உள்ளார வந்தாலும் வரும், இல்லை கப்பல் கவுந்து தண்ணிக்குள்ளே போனாலும் போகும், ஏதாவது ஒன்று நடக்கும், ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, ஏன்னா நம்ம நல்ல மைய புயலில் மாட்டிகிட்ருக்கோம், அதுலேருந்து கடக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வரும். எல்லாருடைய சந்தோஷம் போச்சு. அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நம்ம கரை சேர முடியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக டென்ஷன் அடிச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த குட்டி பையன் அவன் சந்தோஷமாக இருக்கான், அவன் ஆக்டிவாக வேலை செய்கிறான், ப்ளே பண்ணுறான், இது பண்ணுறான், நல்லா இருக்கான். இதை ஒரு தூரக்கிருந்தே பார்த்துட்டு இருந்த ஒரு வயசானவர் கிட்டக்க போகிறாரு. போய், தம்பி உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கேப்பா இருக்காங்க? ஏன்ப்பா உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? என்ன நடக்குது தெரியுமா இங்கே கப்பலில்? எல்லாரும் இது கப்பல் கவுர போகுதுன்னு எல்லாரும் டென்ஷன் அடிச்சிட்ருக்காங்க. கப்பலுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு, இது பாறையில் மோதிருச்சுன்றாங்க, இன்னும் கப்பல் கவுந்துருங்கிறாங்க, புயலில் மாட்டிகிட்ருக்கு. நீ என்ன ஒரு அக்கறை இல்லாமல் இருக்க, அதை பற்றி ஒரு ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் கேட்டபோது தான் இவன் சொல்கிறான், நான் எதுக்கு கவலைப்படணும், இந்த கப்பலை ஓட்டிருக்கிற மாலுமியே எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் எத்தனை இந்த மாதிரி பிரச்சனைலாம் கடந்து வந்திருக்காரு தெரியுங்களா, இதுக்கு மேலே பெரிய பிரச்சனையான இடத்தெல்லாம் அதெல்லாம் மீட்டு நல்லா நேர்த்தியாக ஓட்டி இது பண்ணி சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. அதனால் எனக்கு எங்கள் அப்பா மேலே நம்பிக்கை இருக்குது, எங்கள் அப்பா இந்த பிரச்சனைலேருந்து சமாதானமாக நம்மளை கொண்டு போய் கரை சேர்ப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் கவலைப்படலை, நான் இதை சமாதானமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வயசானவருக்கு பயங்கர ஆச்சரியம். இப்படி அப்பா மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கானே, இவ்வளோ நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, யாரும் கவலைப்படாதீங்க, அந்த புயல்லேருந்து கரையை கடந்துட்டோம், புயல்லேருந்து கடந்து வந்துட்டோம், இப்போ சமாதானமாக எல்லோரும் கரையை ரீச் ஆகிடலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ரீச் ஆகிடலாம், யாரும் எதுவும் ஒரி பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதான் பிள்ளைகளா, இதிலேருந்து நம்ம என்ன தெரியுது, நமக்கும்
அந்த பையன் சொல்கிறான் பார்த்தீங்களா, எங்கள் அப்பா மேலே நம்பிக்கையாக இருக்கேன் நானுன்னு சொல்லி. அதனால் நம்ம வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். இன்னும் நிறைய பேர்த்துக்கு ஜாப் இல்லாமல் கிடைக்காம, வேலை கிடைக்காம இருக்கும். சில பேர் கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன நடக்குது, ஃப்யூச்சர் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்னே தெரியாமல் இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் எப்படி அந்த பையன் அப்பா மேலே நம்பிக்கை வச்சாருன்னா, நம்மளோட பரம தகப்பன் அவர் இருக்கார், ஜீசஸ் அவர் இருக்கார், பரம தகப்பன் பிதாவன் இருக்கார். அவர் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சு, அவர் என்னோட வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்டுறது அவர். தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கு 9:23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு நம்ம வேலைகளை செய்யும்போது எல்லாமே நம்மளால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்பிக்கை நம்ம உறுதியாக, அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். அதான் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, யாத்ராகமம் 14:14. அதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் அமைதியாக இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன். ஆண்டவர் நமக்காக போராடுகிற தேவன். நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, கடன் பிரச்சனையா அதுலேருந்து விடுதலை தர தேவனால் கூடும். வேலை கிடைக்காம இருக்க வேலை, நல்ல வேலை தந்து ஆசீர்வதிக்க அவரால் கூடும். வியாதி படுக்கையில் கஷ்டப்படுறீங்களா, வியாதியிலேருந்து பூர்ண விடுதலை அவரால் தர முடியும். ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது எல்லாத்தையும் காரியங்களையும் கை கூடி வர பண்ணுவார். அந்த சின்ன பையன் அவங்க அப்பா மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சான். அந்த முழு கப்பலில் உள்ள பிரயாணிகள் எல்லாருமே பயந்து நடுங்கி டென்ஷன் அடித்து கிடந்தபோது அவன் ரொம்ப கூலாக இருக்கான், ரொம்ப சமாதானமாக கூலாக இருக்கான். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. நம்ம தேவன் அறிஞ்சிருக்கோம், நம்ம ஜீவனில் தேவன் இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கோம். ஆண்டவரால் எல்லாம் கூடுங்கிறத நம்ம நம்பி இருக்கிறோம். அப்போ ஆண்டவரால் எல்லாம் கூடுன்னு முழு விசுவாசத்தோடு அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது நீங்கள் அமர்ந்திருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறேன், நீங்கள் சும்மா இருங்கன்றார். நீங்கள் சும்மா இருங்க, ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சிங்களா, நீங்கள் பதட்டப்படாதீங்க. நீங்கள் கவலைப்படுறதுனால நீங்கள் தலை முடியல ஏதாவது கலர் மாற்ற முடியுமா? உங்கள் சரீர உயரத்தை அதிகப்படுத்த கம்மிப்படுத்த எதாவது முடியுமா? முடியாது. ஆண்டவரால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இவ்வேளை பிள்ளைகளா, நீங்கள் இந்த கதை மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? உங்கள் டேடி மம்மி கவலைப்பட்டுட்டு இருக்காங்களா? உங்கள் டேடி மம்மி ஏதாவது பிரச்சனையில் புலம்பிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்கள் டேடி மம்மிகிட்ட சொல்லுங்கள், டேடி மம்மிகிட்ட சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க, அப்பா அம்மா கவலைப்படாதீங்க, ஏசப்பெல்லாம் பார்த்துக்குவாரு, ஏசப்பால எல்லாம் கூடும், நீங்கள் சொல்லுங்கள். சரியா? இந்த ஸ்டோரி மூலமாக உங்கள் விசுவாசமும் வளரணும். உங்கள் அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, உங்கள் பிரதர் சிஸ்டர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஏசப்பா மேலே முழுசாக நம்பிக்கை வைங்க, அவரால் எல்லாம் கூடும், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு சொல்லுங்கள். கர்த்தரால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லி எல்லாம் விசுவாசமாக ஆண்டவரால் எல்லாம் கூடும் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நம்ம அமைதியாக சும்மா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொன்னால் போதும். வேலை கிடைக்காமல் இருக்காங்களா? உங்கள் அப்பா ஏதாவது அம்மா வேலை இல்லாமல் இருக்காங்களா? வேலை தருகிறது தேவன். யார அப்பா அம்மா கடன் பிரச்சனையில் போராட்டத்தில் மாற்றிட்டு இருக்காங்களா? குடும்பத்தில் ரொம்ப வறுமையாக இருக்கா? ஏசப்பால எல்லாம் கூடும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டோம், தாழ்ந்து போக மாட்டோம். ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளை நிறுத்துவார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இதை நீங்கள் சொல்லுங்க உங்கள் அப்பா அம்மாட்ட. சரியா? நீங்களும் விசுவாசமாக இருக்கணும். அதே மாதிரி சரீரத்தில் பலவீனம் இருக்கா? யாருக்காவது வீட்டில் யாரோ உட முடியாமல் இருக்காங்களா? ஏசப்பால எல்லாம் கூடுன்னு சொல்லுங்கள். ஏசப்பால எல்லாம் முடியும். அவர் தொட்டு சுகமாக்குவார், அவர் விடுதலை தருவார், பூர்ண விடுதலை தருவார். அப்படின்னு நீங்கள் விசுவாசமாக வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். என்ன பிள்ளைங்களா, நீங்கள் அதுபடி இருப்பீங்களா? சரி, ஜெபம் செய்வோமா?
அல்லேலூயா. அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த ஸ்டோரி மூலமாக இந்த சின்ன பிள்ளைகள் உள்ளத்தில் நீங்கள் பேசியிருக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அப்பா அவங்க குடும்பத்துலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி, யார்கிட்டையும் ஆண்டவரே இது ஏசப்பா மேலே விசுவாசம் வைங்கன்னு என்று அவங்க விசுவாசமாக சொல்லும்படியாக நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் எல்லா பிரச்சனை போராட்டத்திலிருந்து விடுதலை தந்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஸ்டோரி மூலமாக அநேகர் உள்ளத்தில் நீங்கள் பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே சில்ட்ரன், பாய் பாய். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஓகே பாய்.